வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஒரு சைக்காலஜிக்கல் ஹாலிவுட் த்ரில்லர் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கிற படம் தான் தி சர்ஃபர். நம்ம நிக்கோலஸ் கேஜோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடி ஆகிருக்கு. படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஓடிட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஐஎம் ரேட்டிங்ஸ் மொத்தமாக 10க்கு 6 ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி இப்போ எடுத்துக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் அதை விட நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர்டில் செம்ம எங்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் போச்சு. இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோவான நிக்கோலஸ் கேஜ் சின்ன வயசுலேயே ஒரு பீச் ஓரமா ஒரு விழாவில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ கடலில் ஜாலியாக சர்வ் பண்ணிட்டு அப்பயே அந்த காலத்திலேயே வந்து நல்லா ஜாலியாக மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட சில ரீசன்ஸ்னால ஸோ அவரு அந்த இடத்த விட்டு போன சுச்சுவேஷன். ஸோ அங்கேருந்து மறுபடியும் போய் திருப்பி சில வருஷங்கள் கழிச்சு அவரோட பையனோட அவர் வாழ்ந்த அந்த விழாவை வாங்க வராரு. பட் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையும் தாண்டி அட்லீஸ்ட் அவர் போய் அந்த கடலையாச்சும் போய் சர்வ் பண்ணலான்னு போறப்ப அங்கே இருக்கிற லோக்கல் கேங்ஸ் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோ எப்படி வெளில வராரு, ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து அது பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்துக்குமான பதில் தான் தி சர்ஃபர். ஓவராலாக படம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே பெருசாக போர்டில் நல்லா சூப்பரான த்ரில்லிங்கான ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தி சர்ஃபர் மூவி தமிழ் டப்பிங்கில் இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஓடிட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு 5க்கு 3 கொடுக்கலாம்.